Good morning and welcome to the show. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக 6 சிறப்பு மருத்துவர்கள் வந்திருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444456944. எஸ்ஆர்பில இருந்து 6 ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாரும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். மிஸ்ஸஸ் ஜெயபாரதி, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். மிஸ்ஸஸ் ராதிகா, சிறப்பு பயிற்சியாளர். மிஸ்டர் தினேஷ், psychologist. Mr. Kamalanathan, physiotherapist. Mr. Gunapati Shankar, occupational therapist. Mr. Balakrishnan, audiologist and speech pathologist. இவங்க 6 பேர்கிட்டமே நீங்கள் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு ஆலோசனை தரத்துக்காக இவங்க 6 பேர் காத்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் லைனில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் ஜெயபாரதி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. எல்லா தாய்மார்களுமே வந்துட்டு குழந்தைகளுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணணுன்றது தான் ஆசைப்படுவாங்க. பட் எவ்வளோ காலகட்டத்துக்கு கொடுத்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம், அதே போல் பிரஸ்ட் ஃபீட் தரக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னென்ன? ஸோ தாய்ப்பால்னு பார்த்தா பச்சிளம் குழந்தைங்களுக்கு இதுதான் வந்து முக்கியமான உணவு. குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா போதும். தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து அவங்க இணை உணவு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இணை உணவுனா இட்லி, சாதம், பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் தர தேவையில்லை. ஸோ குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து பச்சிளம் குழந்தையாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அம்மா எடுத்து தாய்ப்பால் தரணும். அது இல்லாமல் எப்பப்பெல்லாம் குழந்தை வந்து அழுகுதோ அப்போ நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதனால் நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் வந்து குழந்தைக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது. ஸோ அம்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு குழந்தைன்னு எடுத்திங்கன்னா, குழந்தைக்கு வந்து இது ஈஸிலி அவைலபிள் ஃபுட்டு. உங்களுக்கு வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. ஸோ இது முக்கியமாக வந்து இது சுத்தமான பால். இதனால் எந்த ப்ரிப்பரேஷனும் எதுவும் தேவையில்லை. 2வது, குழந்தையோட உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா சத்துக்களும் இருக்கிறனால குழந்தை வளர்ச்சிக்கு இது தேவையானது. ப்ளஸ் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் குழந்தைய பாதுகாக்குது. ஸோ அம்மான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவோட கர்ப்பப்பை வந்து சுருங்கணும் பழைய நிலைமைக்கு. அது சுருங்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் தாய்ப்பால் கொடுக்குற மூலமாக சுரந்து கர்ப்பப்பை நல்லா சுருங்கிடும். அதனால் ப்ளீடிங் இல்லாமல் அம்மா வந்து பாதுகாக்கப்படலாம். ஸோ இது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் என்னென்ன பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முதல்ல அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அம்மா வந்து எந்த ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். 2வது, அவங்க பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். இல்லை குளிச்சிருக்கணும், இல்லைனா நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், மார்புகளை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். 2வது, கம்ஃபர்டபுளாக உட்காந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க பெட்டோட எண்டில் உட்காந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பேக் பெயின் அப்படி பிரச்சனை வரலாம். அதனால் அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு குழந்தையும் நல்ல பொசிஷனில் வச்சுட்டு கொடுக்கும்போது குழந்தை ரொம்ப நேரத்துக்கு பால் குடிக்க வாய்ப்பு இருக்குது. 2வது, பச்சிளம் குழந்தைங்கள 2 மணி நேரத்துக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைய எடுத்து பால் கொடுக்கும்போது, இல்லைன்னா அழுகிறப்ப பால் கொடுக்கும்போது, பால் குடிக்க தான் அதுக்குடைய ஹார்மோன்ஸ் வந்து பால் நல்லா சுரக்கும். ஸோ அம்மா வந்து எப்பயுமே 2 மணி நேரத்துக்கு ஒரு எடுத்து கொடுக்கணும். கொடுக்க தான் 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். அப்புறம் குழந்தை பால் குடிச்சு முடிச்ச பிறகு அம்மா தோலில் போட்டு பர்ப்பிங் சொல்லுவாங்க, தட்டும்போது ஏப்பம் வந்து குழந்தை நார்மலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, பால் குடிக்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, அம்மாக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து முதல் நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கவிதா from பாண்டிச்சேரி. ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ஏஜ் 24 ஆகுது. ஓகே. எனக்கு கால் அடிபட்டு ஒரு 1 year ஆச்சு. ஆனா 3 times வந்து எனக்கு கால் அடிபட்டுச்சு. ஆனா அது சரியாயிடுச்சு. ஆனா ரொம்ப நடந்தாலோ இல்ல ஸ்ட்ரெயின் பண்ணாலோ கால் வந்து வீங்குது. ஐ மீன் பெயின் இருக்கு, அப்படியே ஜிவ்னு ஒரு சமயம் இழுக்குது. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கமலநாதன் இருக்காரு. சரி, இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அடிபட்டது உங்களுக்கு? ஒரு 1 year முன்னாடி சார். ஆனா 6 months எனக்கு 3 times அடிபட்டுச்சு எனக்கு அதே இடத்துல. ஒரே இடத்துல? எதனால இது வந்து கால்லனா எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும்? லெஃப்ட் லெக், அந்த பாத நடக்கிற இடத்துல. அதான் மேபி அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். திரும்ப வந்து இந்த அடிபட்டதுன்னா மேபி வந்து ஒரு லிகமெண்ட் லாக்சிட்டினால இருக்கும்.
கரெக்டா வந்து நீங்க நான் நினைக்கிறேன் உங்களோட குதிகாலுக்கு மேல அடிபட்டிருக்குன்ட்டு, சரியா? ஆமா சார். அந்த ஃபிங்கர்ஸ் கீழ. ஓகே ஓகே ஓகே. சோ பாதம் நடக்கிற பாதம். நான் பாதத்துலயும் இந்த வலி இருக்கா? இல்ல சார், வலின்றது இல்ல, எப்பயாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாலும் மெயினா மென்சஸ் சமயத்துல ரொம்ப இழுக்குது. யா சரி. அதான் வீக்கம் வந்துடுது. காலை நிறைய நடந்தீங்கன்னா தொங்க போட்டிருந்தீங்கன்னா வீக்கம் வந்துடுது. அதுதான் உங்களுடைய பிரச்சனை இல்ல? ஹலோ. ஆமா சார். யா சரி. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து திரும்ப ரிப்பீட்டடா அந்த இடத்துல அடிபட்டிருக்குது. ஒரு சில சமயத்துல வந்து அந்த இடத்துல இருக்கிற தசை நார்கள் வந்து வலுவில்லாம இருக்கலாம். அல்லது வந்து லிகமெண்ட் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால அதனுடைய லாக்ஸிட்டி இருக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டான ஃபுட்வேர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஷூ போடுற பழக்கம் அல்லது வந்து நீங்கள் கட் ஷூஸ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் பண்ணலாம். இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பாதத்துக்கான சில எக்ஸசைசஸ், நீங்கள் நார்மலாக பாதத்தை வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இது மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாதத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஈவன் தட் லிகமெண்ட் லாக்ஸிட்டி கூட கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். அந்த லிகமெண்ட்னுடைய இது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். இதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த நீங்கள் அடிக்கடி இது மாதிரி நீங்கள் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வீக்கம் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலை நிறைய நேரம் தொங்க போட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அல்லது வந்து நைட்டு நீங்கள் படுக்கும்போது காலை கொஞ்சம் உயரமாக எலிவேட் பண்ணி வச்சுக்கலாம். எலிவேட் பண்ணிட்டு வச்சுட்டு அந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து இது மாதிரி வீக்கங்கள் அல்லது அடிபடுறது வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபிசியோதெரபி கிளினிக் போயிட்டு அங்கே நீங்கள் இந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ மேபி லிகமெண்ட் லாக்ஸிட்டி ஏதாவது இருந்ததுன்னா, அது லிகமெண்ட் ஸ்ட்ரெயினாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், ராணிப்பேட்டிலேருந்து சங்கர் பேசுகிறேன் மேடம். ஓகே சங்கர், உங்களோட கேள்வி என்ன? மேடம், என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பயமா இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன் மேடம். ஓகே சார், ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் தினேஷ் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. ஓகே மேடம். சொல்லுங்க, கூப்பிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் என்னன்னாச்சு? சார் கூப்பிட்டு போனோம், அப்புறம் டேப்லெட் எல்லாம் வந்து அப்படி குறைச்சிருக்காரு சார். இல்லைங்க, கூட்டு போனீங்க, அந்த டைம்ல காதுல யாராவது பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவாங்களா? இல்ல, அப்படி இல்ல சார். அதாவது ஒரு பயமா இருக்கு, ஒரு த்ரில்லான ஒரு பயம் இருக்கு, அது எப்படின்னு விவரிக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரே அழுகு சார். ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்குங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். மேரேஜ் ஆன பிறகுதான் சார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வந்துருது இல்லையா? ஆமா சார். வெறும் பயம் மட்டும் சொல்றாங்களா? எதை பார்த்து பயப்படுறாங்க? பேய் மாதிரி ஏதாவது வருதுன்றாங்களா, இல்ல காதுல யாரா பேசுறாங்க, யாரா என்ன கொல்ல வராங்க, அதை பார்த்து பயப்படுறாங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். இப்போ என் பசங்களுக்கு எல்லாம் வந்து அம்மா போட்டுது சார், பெரிய அம்மா போட்டுது. ஓகே, அதனால வந்து பயம்னு சொன்னாரு சார். அவங்க பசங்களுக்கு அம்மா போட்டதுனால இவங்களுக்கு பயம் வந்ததுன்னு சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா சார், ஆமா. சரி, இன்னும் கொஞ்சம் விவரங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பயத்தை தவிர வேற ஏதாவது சொன்னாங்களா? சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல? ஆமா சார், ஆமா சார். ஒரு அந்த பயத்துக்கு வந்து ஒரு 3 days வந்து தூங்கல சார், டே அண்ட் நைட். சரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட்டு போனா அவரும் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு சார். ஆனா வந்து அது டேப்லெட் எல்லாம் கண்டினியூஸா ஆகுமா, ஒரு 2 நாள் நிறுத்திட்டாலே வந்து மறுபடியும் அந்த மாதிரி பயம் வருதுன்னு சொல்றாங்க சார். ஓஹோ, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மாத்திரையை நிறுத்தக்கூடாதுங்க, சரிங்களா? நீங்க சொல்றது வந்து ஒரு படபடப்பு வியாதி மாதிரி தான் இருக்கு, ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கவுன்சிலிங்கும் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸும் கண்டிப்பா தேவைப்படுங்க. இது நீங்க வந்து அந்த மாத்திரைகளோட சேர்த்து கொடுக்கணும். இந்த பயம், பதட்டம், பீதி இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்காது, அதுக்கப்புறம் இன்னும் இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அப்புறம் வந்து இன்னும் இந்த கேஸ்ட்ரிக் டபுள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அர்ஜென்ட்டாக யூரின் வர மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும், ஆனால் பாத்ரூம் போனால் வராதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி தலை லேசாகிடும், இடுப்பு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பதட்டத்தோட சிம்டம்ஸுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாத்திரையை முதல்ல நிறுத்தாமல் சாப்பிட்ணும். அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு கவுன்சிலிங் போங்க. அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை 3 வாரம் பண்ணிங்கன்னா நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து அனிதா பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேம், என்னோட பேபிக்கு 1.5 years ஆகுதுங்க மேம். ஓகே.
கொஞ்சம் 8 monthsல இருந்து அவளுக்கு கொஞ்சம் விஷன் கொஞ்சம் கூப்பிட்டா பாக்குறது இல்ல அந்த மாதிரி இருந்தாங்க மேம். லைட் எல்லாம் பார்க்காம இருந்தா. ஓகே. அப்புறம் கார்டிகல் விஷுவல் இம்பயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேம். அதாவது ரிலேட்டடா கேட்கணுங்க மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் கணபதி சங்கர் இருக்கார், அவங்க கேள்விக்கு ஆலோசனை தருவாரு. உங்களுக்கு பிறந்ததுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? நாங்க 6 monthsல தாங்க சார் ஐடென்டிஃபை பண்ணணும். கூப்பிட்டா சடக் போட்டா திரும்பாம இருந்தா. ஓகே. அப்புறம் நாங்க டாக்டர் 8 months வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் நாங்க நியூராலஜிஸ்ட் போய் பார்த்தோம், பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோங்க. சரி. ப்ரீநாட்டல் ஆஸ்பீசியான்னு சொல்லிட்டு அவளோட ஆக்சிபிட்டல் லோபோ ஃபுல்லா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அல்கைரி அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் சொல்லி நாங்க அசஸ்மெண்ட் எல்லாம் போனாங்க. அப்படி பார்க்கும்போது அவளுக்கு சிவிஐ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கார்டிகல் விஷுவல் இம்பயர்மெண்ட், அப்புறம் குளோபல் டெவலப்மெண்ட் டிலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அவங்களுடைய மைல்ஸ்டோன் எல்லாமே டிலே இருந்துச்சுங்களா? தலை நின்னது, குழந்தை உட்கார்ந்தது இருந்துச்சுங்க சார். ஆனா வந்து அவ கோப் அப் பண்ணிக்கிட்டா, செஞ்சுட்டா. இப்ப 8 monthsல செய்யறத 1 yearல செஞ்சா, அப்படி பண்ணாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு மாசம் ஆகுது? 1 year 8 monthsங்களா? 1.5 years சார், 18 months. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது குழந்தைக்கு ஒரு சில ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வந்து 1.5 வயசில் டயக்னோஸ் எதுவும் பண்ண முடியாது. கூப்பிட்டா திரும்பி கொடுத்துட்டு இருக்குங்க சார். என்ன கொடுத்துட்டு இருக்கிறீங்க? லெவிபில் லிவாட்டிரசிட்டம் கொடுத்துட்டு இருக்குங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து உடனடியாக என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டையும் போயிட்டு ஒரு டீட்டெயில் அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு. குழந்தைக்கு சென்சரி ப்ராசஸிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். சார் அதுவும் நாங்க பார்த்தோம் சார். ஓகே. என்ன சொன்னாங்க? விஷுவல் ஸ்டிமுலேஷன் மட்டும் மஸ்ட் அவங்களுக்கு, மீதி மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். இப்போ எனக்கு டவுட் என்னன்னாங்க சார், இந்த கார்டிகல் விஷுவல் இம்பயர்மெண்ட் வந்து எப்படி கியூர் ஆகும், அது எந்த அளவுக்கு கியூர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க சார். இல்லை, அது வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களுடைய குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளஸ் வந்து ஸ்பீச்லேயும் உங்களுக்கு டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். லைனில் இருக்காங்களா? ஸ்பீச்லேயும் அவங்களுக்கு டிலே இருக்கும். ஸோ அதனால் ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் ஸ்பீச் தெரப்பி ரெண்டுமே சேர்ந்து எடுக்கும் போது அவங்களுடைய மோட்டார் மைல்ஸ்டோன் டிலேயும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ரெண்டாவது, அவங்க சொல்கிற கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, இன்னும் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது, இதுலையும் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி ப்ளஸ் பேச்சில் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிட்டது நல்லது. வணக்கம். வணக்கம் மேடம், நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்கள் பெயர்? என் பேர் செல்வம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? ஸ்பீச் தெரபி டாக்டர் பேசணும் மேடம். இப்போ பையன் வந்து 6 வயசு முடிஞ்சு 7 வயசு ஆகுது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய கேள்வியை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விவரமாக சொல்லுங்கள். சரிங்க சார். பையன் வந்து 2வது பையன் சார். இப்போ 6 வயசு முடிஞ்சு 7 வயசு ஆகுது. சொல்லுங்கள். இது வெளியில பசங்க கூட விளையாடும் போது நல்லா ஜாலியா நல்லா விளையாடுறான், ஆரோக்கியமாவும் இருக்கான். ஸ்கூலுக்கு போனா காமா உட்காந்துடுறான், ஒரு பேச மாட்டேங்க வைக்க மாட்டேங்கன்னு டீச்சர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த படிப்புலயும் ஸ்லோவா இருக்கான். அது வாய் வந்து சில வார்த்தைகள் வந்து கஷ்டமா இருக்கு போல அவனுக்கு. அது பயந்துட்டு உட்காந்துட்டே இருக்கான். அதுக்கு என்ன சார் பண்றேன்? சரி, இது வந்து நிறைய பெற்றோர்கள் சொல்றது தான், நிறைய டீச்சர்ஸ் சொல்றது தான். இது வெளியிலாம் நல்லா இருக்கான், கிளாஸுக்கு வந்து உட்காந்தா கவனிக்க மாட்டேங்கிறான், கேட்டால் திருப்பி சொல்ல மாட்டேங்கிறான். இதுதான் கம்ப்ளைண்ட் இல்லைங்களா? பேசும்போது வந்து சில வார்த்தைகள் வந்து அவனுக்கு குளறுது. ரைட்டு. இந்த வார்த்தை குளறுபடி டிஸ்ஆர்த்ரியா அப்படிங்கிறது 2 விதமான டிஸ்ஆர்த்ரியா இருக்குதுங்க. ஒன்று வந்து சரியாக காதில் விழாமல் அந்த தவறுதலாக காதில் விழுறதுக்கு இவர் மேக்கப் பண்ணி பேசுகிறது. இது வந்து ஒரு விதமான வார்த்தை குறைபாடு, பேச்சு குறைபாடு. இன்னொன்று, உடம்பில் உள்ள நாக்கு, உதடு, இந்த தொண்டை, லங்ஸ்லேருந்து நுரையீரல்லேருந்து காற்று அப்படி வெளியில் வர்றது, இதில் வந்து அங்க குறைபாடுகள் இருக்கலாம், அனட்டாமிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். இது இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப சுலபமாக ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு
அதை பார்த்துட்டோம்னா அவங்க உடனே சொல்லிடுவாங்க. அங்கே குறைபாடுகள் எதுவும் இல்லை, லிப்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மேல் அன்னப்பிளவு கிளஃப் பேலட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா இதை தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு காது கேட்குதான்னு பார்க்கணும். இப்போல்லாம் 6 வயசு குழந்தைக்கு நல்லாவே டெஃபினிட்டிவாகவே நம்ம காது கேட்குதா இல்லையான்னு நிச்சயமாக பண்ணக்கூடும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு வார்த்தைகளை உச்சரிக்கும் பயிற்சி, அதுக்கு பேர் தான் பேச்சு பயிற்சி, தாராளமாக பண்ணலாம். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துக்கணும், கவனக்குறைவு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கவனக்குறைவு அப்படி இல்லாவிட்டால் அதுக்கப்புறம் பேச்சு தான், நல்ல பேச்சு உண்டு பண்ணலாம். வார்த்தை ஆரம்பிக்கும் போது தடங்குறான், உடனே அவன் என்ன பண்ணான், பயந்துக்கிட்டு நம்ம சோஷியல் இதில் வந்து நம்ம கூட கிளாஸ்மேட்டெல்லாம் வந்து நம்மளை கேலி பண்ணுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு அவன் பண்ணலாம். இந்த பயத்தை ஆங்ஸைட்டியை குறைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. அதெல்லாம் அந்த பேச்சு பயிற்சி கொடுப்பாங்க, ஸ்பீச் தெரப்பி அவங்கக்கிட்ட பண்ணிவிட்டு இதை பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி அங்கே குறைபாடு, அனட்டாமிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளம் 1-2 சின்ன விஷயங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த நாக்குக்கு கீழே ஒட்டிக்கும், அந்த ஒட்டுறதை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப்ரேட் பண்ணிவிடுவாங்க. இதை பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து பேச்சு பயிற்சி கொடுத்தோம்னா 100% ரிசல்ட் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றன. அதை வந்து நீங்கள் இதே நான் சொன்ன அதே ஆர்டரில் சிஸ்டமேட்டிக்காக 1, 2, 3ன்னு போங்க. இப்போ தான் வந்து மனசு ஒத்து போய் பேச்சு நன்றாக வந்து அதனால் அறிவுத்திறன் வளர வேண்டிய வயசு, நாள் தள்ளி போடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஃபாத்திமா பேசுறேன், வாலாஜில இருந்து. ஓகே ஃபாத்திமா, உங்களோட கேள்வி என்ன? நான் மகப்பேறு டாக்டர் கிட்ட பேசணும். ஓகேம்மா, மகப்பேறு செவிலியர் இருக்காங்க ஜெயபாரதி, அவங்க உங்க கேள்விக்கு ஆலோசனை தருவாங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம்மா. மேடம், நான் வந்து 2 மாசம் கன்சீவா இருந்தேன். ஓகேம்மா. அது வந்து 3ஆவது மாசம் தொடர்ந்தப்போவே ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஓகேம்மா. ஸ்கேன் எடுத்துறோன்னு குழந்தையோட ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. நான் டிஎம்சி பண்ணிட்டேன். ஓகேம்மா. டிஎம்சி பண்ணலேருந்து திருப்பியும் வந்து மாசத்துக்கு 2 தடவை டேட் ஆகுது. ப்ளீடிங் ஆகுதா? மாசத்துக்கு 2 தடவை வீட்டுக்கு ஆயிடுற மாதிரி ஆயிடுறேன். டிஎன்சி பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுமா? டிசம்பர் மாசம் பண்ணேன். ஓகேம்மா. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா ஹார்மோன் ப்ராப்ளம் தான், வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அதுக்கு வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, மாசம் வரைக்கும் சாப்பிடு, திரும்ப அதே மாசம் டேட் ஆயிடுச்சுன்னா திரும்ப வர சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. இது மாதிரி 2 மாசம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அடுத்தது நிக்ஸட்டுக்கு இது இருக்குல்ல மேடம், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. டிஎன்சி பண்ண அவங்க சொன்னது, டாக்டர் சொன்னது கரெக்டு தான். இது முக்கியமாக வந்து நீங்கள் டிஎன்சி பண்ணனால உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎன்சி பண்ணி இதுமாரி 15 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் போகிறதோ இல்லை 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் போகிறதோ நார்மல், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து கண்டினியூ ஆச்சு, இதே வந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிற பட்சத்தில் என்ன ஸ்கேன் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம், உள்ள யூட்ரஸ்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? காரைக்குடியில இருந்து முத்துக்குமார் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம், எனக்கு வந்து அடிக்கடி நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கு மேடம். ஓகே. ஆனா போய் நான் ஆன்ஜியோவும் பண்ணி பார்த்தாச்சு, அடப்பு எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஓகே சார். ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு நெஞ்சு ஹார்ட் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு, 4 வருஷமா இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட கேள்விக்கு டாக்டர் கமலநாதன் அவர்கள் பதிலளிப்பாங்க. இதுக்கு முன்னாடி எங்க அடிபட்டுச்சு உங்களுக்கு? இல்ல சார், அடியெல்லாம் எதுவும் பண்ணல சார். எனக்கு வந்து பிரஷர் இருக்கு சார், சுகரும் இருக்கு. சரிங்க. ஆனா பிரஷர் படபடப்பா இருக்கா? நெஞ்சு வலிக்குதுன்றது ஒரு படபடப்பு இருக்கா உங்களுக்கு? ஆமா சார், அந்த படபடப்பு அப்படியே எரிச்சலாவே இருக்கு சார். ஓகே சார். ஆனா எந்த நேரமும் இருக்கு சார். ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்க கேள்விக்கு தினேஷ் இருக்காரு, தினேஷ் பதிலளிப்பாரு. எவ்வளவு நாளா இருக்குங்க?
4 வருஷமா இருக்கு சார். இது எதனால ஆரம்பிச்சதுன்னு ஏதாவது ஜுரம் வந்து படுத்தீங்க, இல்ல திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு வீட்டில் யாருக்காவது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எவெண்ட் இல்ல பண கஷ்டம் திடீர்னு வந்தது, அதுக்கப்புறம் இது ஆரம்பிச்சதுங்களா? ஆமா சார், ஆமா சார். கொஞ்சம் பண கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஆரம்பிச்சு. இப்போ அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுங்களா? இப்ப நல்லா ஆயிட்டு சார். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் எப்போ போய் டாக்டரை பார்க்கணும்னு போய் பார்த்தீங்க? நெஞ்சில உண்மையாவே பிரச்சனை இருக்குன்னு போய் டாக்டரை எப்போ பார்த்தீங்க? இப்போ கூட 1 மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன் சார். ஒரே டாக்டரை பார்க்குறீங்களா, டாக்டரை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கீங்களா? இதோட 5 பேர் பார்த்துட்டேன் சார். ஸ்கேன் ஏதாவது எடுத்துட்டு திருப்பியும் நம்ப முடியலையா உங்களுக்கு? அவங்க சொன்ன டாக்டர் சொல்றதை உங்களால நம்ப முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரியே தோணுதுங்களா? ஆமா சார், ஆமா சார். இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா உடம்புல? வேற ஒண்ணும் இல்ல சார் உடம்புல. எனக்கு இதுதான் சார், எனக்கு எப்ப பார்த்தாலும் நெஞ்சு வலிக்குது சார், வேலைக்கே போக முடியல. சரிங்க. இது அது கை கால் ஒதுறல் இருந்துட்டே இருக்குங்களா? உள்ளங்கால் வேர்க்கிறது அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இல்ல. தலை திடீர்னு லேசாயிடுற மாதிரி இருக்கிறது, அப்படியே தலை ஒரு சைடு சாயிற மாதிரி இருக்கிறது? ஆமா சார், அது இருக்கு சார் லைட்டா. தனியா இருக்கும்போது காதுல யாரா பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுங்களா? ஆமா சார், ஆமா சார். யார் பேசுற மாதிரி இருக்குங்க? இல்ல சார், திடீர்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஒரு அதிர்வு, ஏதாவது ஒரு டம்ளர் கீழே விழுந்தா கூட ஒரு அதிர்வா இருக்கும். சின்ன அதிர்வா இருந்தாலும் பெருசா இது வந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ சைக்காட்ரிஸ்ட பாத்திருக்கீங்களா? இன்னும் பார்க்கல சார். நீங்க முதல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்கணுங்க. அவங்க மருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதோட சேர்ந்து ஒரு சைக்காலஜிஸ்டையும் பார்க்கணும். இது வந்து ஒரு படபடப்பு வியாதியில வர ஒரு கிளாசிஃபிகேஷன் தான், ஹைப்போகாண்ட்ரியாசிஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரியும் சொல்றீங்க. கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டி இருக்குங்க. நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய ஆளு சைக்காட்ரிஸ்ட். இதை முழுமையா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாங்க. திருப்பி வேற டாக்டரை போய் ஃபர்தரா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டாம். பண்ண இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போவோங்க. சரிங்க சார். முதல்ல போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட பாருங்க. அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்க கவுன்சிலிங்கும் போகணும். 2 பேரும் சைமல்டேனியஸா பார்க்கணுங்க. சரிங்க சார், சரிங்க சார். நன்றி சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் ராதிகா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி குழந்தைகள் ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, அவங்களை எப்படி மேனேஜ் பண்றதுக்குன்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில குழந்தைகள் இப்போ லீவ் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப ஹோம்சிக்கா இருப்பாங்க, வீட்லயே வீடியோ கேம் விளையாடுவாங்க, அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட ஆய் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அவங்கள வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி ஆக்டிவ் ஆக்கலாம்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து நிறைய உறவினர்கள்லாம் வரும்போது உங்கள் பையன் பேசலை, உங்கள் குழந்தை பேசலை, இது சொல்லி கொடுக்கல அப்படின்றது நம்ம நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லும்போது பெற்றோர்களுக்கு ரொம்ப இது மன கஷ்டம்தான். இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மேம் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் முதல்லையே நாளைக்கு யாராவது வந்து நீங்கள் உங்கள் ரோல் மாடலாக வந்து மாற்றணும் நம்முடைய ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அப்பா அம்மா குழந்தைகள், இன்னொரு குழந்தை இருந்தால் பக்கத்து வீட்டு குழந்தைகள், இவங்களெல்லாம் ஒரு கிளாஸ் மாதிரியே நீங்கள் வந்து ஒரு சோஷியல் கம்யூனிகேஷனை நீங்கள் உருவாக்கணும். அதாவது ஒருத்தர் ஒரு ஷேரிங் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கொடுக்கறது, ஸோ அறியறது, இதை வாங்கினா எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது, அவங்க வந்தாங்களா வீட்டுக்கு, குழந்தைங்கள வச்சு இந்த ரோல் மாடலை நீங்கள் பண்ணலாம். பக்கத்து வீட்டு குழந்தைங்களோ இல்லை உங்கள் உறவினர் குழந்தைங்களோ அவர்களை வைத்து நீங்கள் வந்து வாங்க, ஸோ போயிட்டு வரும்போது பாய் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். 2வது அவங்களுக்கு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து அலர்ட் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா வெளியில் கேம்ஸ், இப்போ வெளியில் போகிறோம், உள்ளேயே இப்போ கேம் விளையாடிட்டு அவங்க தனிமையில் இருப்பாங்க. இதே நம்ம வெளியிடத்துங்களுக்கு அழைத்து செல்வது ரொம்ப மிகவும் முக்கியமானது. அதாவது ஒரு பார்க்கு, பீச்சு, ஸோ வெளியே கோயில், இது மாதிரி ஒரு இடத்துங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போனால் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட எப்படி நம்ம வந்து உரையாடுறது, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு அவங்களுக்கு அந்த ஊக்கமான ஒரு வார்த்தைகளை வந்து ரொம்ப நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணி நீங்கள் சொல்லணும் குழந்தைங்களுக்கு. மிகவும் முக்கியமானது குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீ இல்லைம்மா எனக்கு அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சில குழந்தைகள் உண்மையிலே உங்ககிட்ட சொல்லுவாங்க. இல்லை நீ பேசணும், பேசினா கண்டிப்பாக நீ குட் பாய், நீ நல்ல பையன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு உற்சாகமான வார்த்தைகளை குழந்தைங்கக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். இது முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்துலையும், ஸோ வந்து படிப்பறிவு மட்டுமே போதும், படித்தா போதும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி சோஷியல் கம்யூனிகேஷன் அவுட்டோர் இன்டோர் ப்ரோக்ராம் நீங்கள் அழைத்து செல்வது, அதேமாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அட்டவணை ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது. இது மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பூந்தமல்லில நசரத்பேட்டையில பேசுறோம். ஓகேம்மா, உங்க பெயர்?
என் பேர் வாணி. என் பொண்ணு 6 வயசு ஆகுது. ஓகே. அவ வாய் நாக்கு மணில அப்படியே ஒட்டின்னு இருக்குது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு. சரி, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இருக்காரு. விரிவா உங்க கேள்வி நீங்க எவ்வளவு வயசுங்கம்மா? 6 வயசு சார். நாக்கு பெறல மாட்டேங்குது. ஓகே, நாக்கு ஒட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மணில அப்படியே ஒட்டின்னு இருக்கு. சரி, இது வந்து பேச்சில் ஏதாவது கஷ்டம் வருதா நாக்கு ஒட்டிட்டு இருக்கிறதுனால? சில வார்த்தைகள் வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்குது. சரி, நாக்கை வெளியில நீட்டா வச்சு பார்த்துருக்கீங்களா? நாக்கு உதட்டை தாண்டி வெளியில வருகிறதா? ஓகே, அவங்க இணைப்புல இல்ல டாக்டர். ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களோட கேள்வியை கொஞ்சம் விரிவா கேட்டீங்கன்னா டாக்டருக்கும் புரியும், விரிவான விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். Thank you so much for calling. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. பிரேக்குக்கு முன்னாடி ஒரு காலர் கால் பண்ணாங்க. குழந்தைக்கு வந்துட்டு நாக்கோட நுனியில ஒட்டிட்டு இருக்குன்னாங்க. அவங்களோட கேள்வி தெளிவா இல்லை, ஆனால் பல குழந்தைகளுக்கு இது மாதிரி நாக்கில் நுனியில ஒட்டிட்டு இருக்கும்ல டாக்டர், அதுக்கு என்ன தீர்வு? எவ்வளவு தூரம் ஒட்டிட்டு இருக்கு, அதனால என்ன கஷ்டம் வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னென்ன கஷ்டம்னு சொல்கிறேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நேராக ஒரு காது மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட்டை போக வேண்டியது. அப்படி இல்லாவிட்டால் குழந்தைகளுக்கான சர்ஜன், பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போக வேண்டியது. ஒரு 3 நாட்களில் சரி செய்து விடுவார்கள். அது என்னென்ன கஷ்டம் வந்தால் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும். நம்பர் 1, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது இந்த உதடு நாக்குனால் லேட்ச் பண்ண முடியாமல் அது கடிக்கும், இருக்கிற தாடையை வச்சு கடிக்கும். அந்த மாதிரி தாடையை வச்சு கடிச்சதுன்னா இந்த மார்பகங்கள்லாம் வந்து புண்ணாயிடும். அந்த சமயத்திலேயே அதை ஆப்ரேஷன் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய குழந்தை ஆனதுக்கப்புறம் நாக்கை நீட்டி வாயை சுத்தமாக வைத்து கொள்ள முடியாது, நாக்கு பிறலாது. அந்த டைமில் இது இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகுது, அந்த டைமில் இத்து, இன் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நாக்கு நுனி மேல் அன்னத்துக்கும் மேல் தாடைக்கும் போய் ஒட்டணும். அந்த ஒட்டாமல் பதியாமல் இருந்தாலும் வார்த்தைகள் குளறுபடியாகி வெளிவரும். அந்த டைம்லேயும் பண்ணணும். இவ்வளோதான். இதை தவிர நாக்கு ஒட்டியிருக்குன்னு யார் வேணாலும் சொல்லுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி 3-4 கஷ்டங்கள் வந்தால் மட்டும் 2 நாட்களில் 3 நாட்களில் ஆப்ரேஷன் பண்ணுறது, அனஸ்தீசியா கொடுக்கறது சேஃப்டியான்னு பார்த்துட்டு உடனே பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துடலாம். அன்றைக்கி சாயங்காலமே கூட வீட்டுக்கு வரலாம். வணக்கம். டாக்டர் சொன்னதில் ஒரு சில சிம்டம்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நாக்கு ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் போயிட்டு டாக்டர் அணுக வேண்டியது ஒரு முறையான விஷயமா இருக்குமா? தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் லக்ஷ்மி. ஓகே லக்ஷ்மி, உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட தான் பேசுறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தினேஷ் இருக்காரு. சொல்லுங்க லக்ஷ்மி மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் மேரீடு. ரைட். எனக்கு ஏஜ் வந்து 29 ஆகுது. ரைட். மேரிட் ஃபார்? சாரி, எவ்வளோ நாளாக மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 6 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரி. ரைட். எனக்கு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. அடிக்கடி வந்து என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ, ரொம்ப நாளாவே, அதாவது குழந்தை இறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், சடனா ஒரு சில நேரங்கள் எனக்கு அது மாதிரி தோணுது. என்னோட ஹஸ்பண்ட் இந்த சமயம் இறந்துட்டாருன்னா நான் எப்படி இருப்பேன், அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இடையில எனக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு மாதிரி சோர்வா ஃபீல் பண்றேன். இது எதனாலன்னு எனக்கு தெரியல. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேங்க சார். பிகாம் முடிச்சிருக்கீங்க. இந்த 6 வருஷத்துல எப்பவுமே வேலைக்கு போனதில்ல? இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இல்ல, நான் வந்து என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகே. என்னோட முதல் குழந்தை பிறந்ததோட கன்சீவ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆன உடனே நான் வேலையை நிறுத்திட்டேன். ரைட். இப்போ நீங்க இந்த 6 வருஷத்துல அதுக்கப்புறமா வேலைக்கு போகல. இப்போ உங்க வீட்டில் இந்த பிரச்சனை எவ்வளோ நாளா இருக்கு?
எனக்கு கொஞ்ச நாளாவே இருக்கு. இது மட்டும் இல்ல சார், நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது. இல்ல நான் அதுக்கெல்லாம் கேட்குறேம்மா. இப்போ இந்த பிரச்சனை இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கல்ல, இது எவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ நாளானா 6 மாதம், 2 வருஷம், 1 வருஷம்? ஒரு 2-3 வருஷத்துக்கிட்டவே இருக்குங்க சார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சா? ஐ திங்க் ஸோ, அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா? குழந்தை பிறந்த உடனே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா? இல்லைங்க சார், எதுவுமே எடுக்கல. சரி, ஓகே. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டவுட்ஸுக்கு வரேன். இப்போ இந்த மாதிரி தோணுது இல்லையா, எங்களோட குழந்தை இறந்துருமோ, இல்லை நான் இறந்துட்டா என் குழந்தை என்ன பண்ணுமோ அப்படின்னும் போது அப்போ வந்து வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? போய் ஏதாவது ஒரு பொருளை தொட்டு பார்க்கறது, இல்லை ஒரு பொருளை தொட்டால் அந்த விஷயம் சரியாக போய்டும்னு மனசுக்குள்ளே படுறது, இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணம் வந்த உடனே திப்புன்னு சாமி ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி ஓடி வருவாங்க. அங்கே சாமி கும்பிட்றதுனால ஒன்றும் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. இல்லைனா செஞ்ச வேலையை திருப்பி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது 4 வாட்டி லாக் செக் பண்ணுறது, 5-6 வாட்டி போயிட்டு அவங்களோட ஸ்டவ்வோ இல்லை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணனா இல்லையா, வீட்டை லாக் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா சார். செஞ்ச வேலையை ஒழுங்கா நான் முடிச்சேனான்னு செக் பண்ணிப்பேன். அது சம்டைம்ஸ் செஞ்சிருப்பேன், ஆனாலும் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் போய் மறுபடியும் அதை இல்லம்மா, ஒரு வாட்டி செக் பண்றதுல பிரச்சனை கிடையாது. 1 வாட்டி 2 வாட்டி செக் பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா நானுமே அதை செக் பண்ணுவேன், எல்லாருமே அதை பண்ணுவாங்க. நடு ராத்திரி திருப்பி ஏஞ்சி போய் செக் பண்ணிட்டு வந்து திருப்பி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி செக் பண்றது பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி. சரி, இப்போ இந்த நெகட்டிவ் தாட் வரதுனால வேலை ஏதாவது பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால் இந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியல என் வீட்டுக்காரருக்கோ, என்னோட குழந்தைக்கோ, என்னோட வீட்டுக்கோ? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் தடை எதுவும் இல்லை. வேலையெல்லாம் as usual தான் செய்கிறேன். வேலையெல்லாம் செய்ய தூக்கம் நார்மலாக இருக்குது, பசி நார்மலாக இருக்குது இல்லைங்களா? சில சமயம் அதிகப்படியாக சாப்பிட்றேன். ஓகே. நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு. ரைட். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, நான் சொல்கிறதுனால நீங்கள் திருப்பி பதட்டப்பட்டு ஒரி பண்ண வேண்டாம். இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும், ஆங்ஸைட்டி இருக்கான்றதை அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? இதை பண்ணிட்டு இருந்ததுன்னா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, சிம்பிள் டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாங்க, ஹவு டு மேனேஜ் யுவர் டைம்னு. அதை பண்ணாலே போதும். ஏன்னா சம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட் சில பேருக்கு வந்துட்டு போகும், பட் அதனால் ஒன்றும் லைஃப்பில் பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் ஜஸ்ட் ஒரு குவான்டிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிற மாதிரி இருக்கும், மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் குவான்டிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். பட் ஆனால் கவலைப்படுறேன்னு சொல்கிறீங்க, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு, ஜஸ்ட் போய் ஒரு கவுன்சிலிங் செஷன் போயிட்டு ஒரு குவான்டிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர், நான் மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன், நிஷா. ஓகே நிஷா, உங்களோட கேள்வி என்ன? பாப்பாக்கு வந்து 3.25 வயசு ஆகுது. ஓகே. அவ ஸ்பீச் வந்து இப்போ 1 வேர்ட் எல்லாம் பேசுறா. அப்பா, அம்மா, என் பேரு, அவ பேரு, அம்மா போதும், இது மாதிரி வார்த்தை பேசுறா. ஆனா இன்னும் ஃப்ளூயன்சி அவளுக்கு வரல, நார்மலா பேசுற மாதிரி. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் ராதிகா இருக்காங்க. ஸ்கூல் பிளே ஸ்கூல் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இப்போ ப்ரீகேஜி போயிட்டு இருக்கா மேம். ஓகே, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று கம்யூனிகேஷன் சரியாக கிடைக்கல. நம்ம வந்து அவங்க கிட்ட நிறைய வார்த்தைகள் வந்து பேசாமல் இருக்கிறதுனாலும் இது இருக்கலாம், தனிமையில் இருக்கிறதுனாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் மூலயமா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மூலயமா நீங்கள் வந்து குழந்தைய டெய்லி உங்களுடைய ஃபாலோஅப்பில் கொண்டு வரலாம். அதாவது 2-3 வார்த்தை பேசி, இப்போ அவங்க எதுவுமே ஒரு பொருளை கேட்டாவே நீங்கள் உடனே கொடுத்துடக்கூடாது. அம்மா தண்ணி தா அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தை நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் சொல்லி பழகுங்க. அது கேட்கல, ரொம்ப அழுகுறாங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிக்கோங்க குழந்தை. 2வது டைம் அது மாதிரி எந்த பொருள் கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தைகள் சேர்த்து பேசும்போது அவங்கள நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க, நீ கேட்டால் நான் தருவேன்னும் போது அவங்க நீட்ஸ் தேவைன்னும் போது அதை வெளிப்படலாம். இது ஒரு ப்ராக்டிஸ். 2வது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் அடுத்தவங்க கூட குழந்தைங்க அவங்களோட ஏஜ் குரூப் உள்ள குழந்தைங்களோட நீங்கள் அட்டாச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய கொஸ்டின்ஸ் தூண்டுற மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்பது அவங்களுக்கு ரொம்ப மிக சிறந்தது. இது கூடலாம் நல்லா விளையாடுறா மேம். ஓகே. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த கா லா ரா. ஓகே, இதுக்கு நீங்க வந்து பேச்சு பயிற்சிக்கு கண்டிப்பா நீங்க அழைச்சிட்டு போகணும். டாக்டர் இருக்காங்க இப்போ, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். அவங்க லைன்ல தான் டாக்டர். அவளுக்கு வந்து கா ரா லா இந்த வார்த்தை சுத்தமா வர மாட்டேங்குது. கரெக்டா எவ்வளவுமா வயசாச்சு? 3.25 டாக்டர். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்?
இவதான் ஃபர்ஸ்ட் பேபி. சரி. இந்த வார்த்தைங்க வர மாட்டேங்குது. அதே மாதிரி நாக்க வந்து சில டைம் சைடுல சவிச்சுக்கிட்டே இருக்கா, சொல்லட்டிக்கிட்டே இருக்கா. அதான் மற்ற குழந்தைகளோட நல்லா விளையாடுதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நல்லா விளையாடுறா. ஆக மொத்தம் இந்த குழந்தை கிட்டத்தட்ட நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பேச்சு பயிற்சி இதில் வந்து 2 விஷயம் இருக்குதுமா. நாம் பேசுகிறத குழந்தை கேட்கணும், அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணி தரணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னுடைய மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சரியான வார்த்தைகள் வெளில வரணும். இது 3 விஷயந்தான். இதில் முதல் விஷயம் ஸ்டிமுலேஷன், தூண்டுதல். நீங்கள் பேசணும், டெய்லி பேசணும். டிவியை நிறுத்திட்டு உங்கள் பேச்சை குழந்தை கேட்கணும். பக்கத்து வீட்டு குழந்தையோடு விளையாடணும். இப்போ 3.25 வயசாச்சு. ஒரு சுலபமான வழி என்னென்னா ப்ளே ஸ்கூலில் குழந்தைய கொண்டு போய் போடுறது. அங்கே நிறையா ரைம்ஸ் எல்லாம் சொல்லித்தர்றதெல்லாம் வேணாம், சும்மா போய் விளையாடிட்டு வந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்கூலை பார்த்து சேருங்க. 2வது விஷயம், இந்த மசில்ஸு ஒத்துழைக்குதா, இந்த மாதிரி வாயை சுவைச்சிக்கிட்டே இருக்குது, உதட்டை வந்து மடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேச்சு பயிற்சி நிபுணர், ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை வாங்க. அந்த குறிப்பிட்ட சொற்கள் சொல்கிறீங்க, குறிப்பிட்ட சத்தங்கள் சொல்கிறீங்க, அந்த சத்தத்துக்கு நல்ல மாற்று இருக்குது. அதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி ஃபோக்கஸ்டு ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லுவோம், டார்கெட்டட் ஸ்பீச் தெரப்பி, அது பண்ணலாம். முதல் விஷயம் தூண்டுதல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துங்க. நீங்கள் பேச ஆரம்பிங்க. 3.25 வயசுனா இது வந்து ஒரு 6 மாதம் தள்ளி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உடனே செய்யுங்க இந்த வேலையை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மிஸ்டர் தினேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு ஏடிஹெச்டினா என்னன்னு தெரியல, பல பேர் வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா என் குழந்தைன்னு ஏடிஹெச்டின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஏடிஹெச்டிக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? இப்போது ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா துருதுருப்பு வியாதி. இப்போ இந்த துருதுருப்பு வியாதி அப்படின்னா பசங்க துருதுருப்பாக இருக்குது, எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என் குழந்தைக்கு அந்த துருதுருப்பு வியாதி இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் டைப், இன்அட்டென்ஷன் டைப்னு சொல்லி அதுலேயே 2-3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சரி, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். அட்டென்ஷன் டெஃபிசிட் அதை துருதுருப்பு வியாதினா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து 5 வயசுக்கு முன்னாடி வந்து அந்த டிசீஸ் இருந்திருக்கணும், அந்த இல்னஸ் அந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 10 வயசு ஆகுது, இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் வந்து எனக்கு குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு வேறு ஏதாவது பிரெயின் டேமேஜாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மூளை சார்ந்த பிரச்சனை, அதனால் நான் இப்போ ஒரு ஏடிஹெச்டி மாதிரி பண்ணலாம், இல்லை சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்னால பண்ணலாம். ஆனால் ஏடிஹெச்டியை ஒரு குழந்தைக்கு டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா 5 வயசுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணியிருக்கணும். சரி, அப்போ 5 வயசுக்கு முன்னாடி நான் என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்துருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அதாவது ஒரு மோட்டார் வெஹிக்கிளில் உட்கார வச்சா டர்ன்னு ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இது பண்ணுவாங்க. அது இங்கிலீஷில் ஸ்குவிம்ஸ் ஃப்ரம் த சீட் அப்படின்வாங்க. அப்படி இல்லைனா மோட்டார் ஃபிக்ஸ்டு டு த லெக்ஸ். இதை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிற இதை காதில் வாங்க மாட்டாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஒன்று. அதே மாதிரி அந்த ஊர் 3 ஏரியாலையும் அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த 3 ஏரியாலையும் அவங்க பார்க்கணும். வீட்டில் மட்டும்தான் குழந்தை பண்ணுறான், வெளியிலையோ இல்லை இந்த கிளினிக்லையோ இல்லை அந்த டாக்டர் பார்க்கும்போது அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, வீட்டில் மட்டும் பண்ணுறான்னா அப்போ பேரண்டிங் ப்ராப்ளம். ஸ்கூலில் மட்டும் பண்ணுறான் அப்படின்னா அது ஐக்யூ சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். குழந்தைக்கு புரியலை, பாடம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது எனக்கு புரியல. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா எவ்வளோ நேரம் என் மூஞ்சை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால் ஐக்யூ சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். வெளியில் மட்டும் கூட்டு போகும்போது பிரச்சனை இருக்குது, மீதி 2 இடத்துலையும் நார்மலாக இருக்கானா இது 3மே குவாலிஃபை ஆனால் தான் அது முதல்ல ஏடிஹெச்டி. இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தை இன்னும் கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கானே. அதில் இன்னொரு முக்கியமான கைட்லைன் என்னென்னா, குழந்தைக்கு ஏற்ற ஐக்யூ இருக்கணும். அதாவது நான் வந்து ஒரு துருதுருப்பாக ஓடிட்டுருக்கேன், துருதுருப்பாக இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா என்னோட ஐக்யூ வந்து 120 110 வரைக்கும் நார்மல் சொல்கிறாங்க. 120 இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் அறிவாளித்தனமாக தான் இருக்கும், அவனோட சிந்தனைகள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவனோட தாட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், இது எப்படி இருக்குது பார்க்கணும், அது எப்படி இருக்குது பார்க்கணும், அவனோட க்ரியேட்டிவிட்டியே ஜாஸ்தியாக தான் இருக்கும்.
அப்போ அவனை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ADHD இருக்கா என் குழந்தைக்கு பாருங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அவனோட IQக்கு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 3 ஏரியாலையும் கிளாசிஃபை பண்ணணும். 5 வயசுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும். ஆனால் சைல்டுஹுட்டில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வேறு எந்த இல்னஸ்னாலையும் இது வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிசமோ இல்லை ஒரு மென்டல் ரிட்டார்டேஷனோ இல்லை ஒரு சீசர் மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டோ வலிப்பு நோயோ இல்லை வேறு ஏதாவது நியூராலஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்னால இந்த ADHD அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் ADHD. ஓகே, ADHD எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு விரிவான விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் வந்து சக்திவேல். ஓகே சக்திவேல், உங்களோட கேள்வி என்ன? மேடம், என்னோட குழந்தை வந்து 1.5 வயசு ஆகுது. ஓகே. சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, பால் மட்டும் தான் குடிக்குது. ஓகே, பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் ஜெயபாரதி இருக்காங்க, உங்க கேள்விக்கு ஆலோசனை தருவாங்க. சார் சொல்லுங்க சார், வேற என்ன பிரச்சனை இருக்கு குழந்தைக்கு? அதாவது வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. ஓகே. ஆனால் வயசு 1.5 வயசு ஆகுது. ஓகே, தாய்ப்பால் கொடுக்குறாங்களா? இல்ல, அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. தாய்ப்பால் குடிக்கவே இல்லை பிறந்ததுல இருந்து. குடிக்கிறதே இல்லை? இல்ல, குடிக்கவே இல்லை பிறந்ததுல இருந்து. குடிக்கவே இல்லை. சார் அப்புறம் இந்த 1.5 வயசா பால் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க? வேற எதுவும் குடிக்கவே மாட்டேங்குது. தண்ணி நிறைய குடிக்கும். ஓகே சார். சாப்பாடு எது கொடுத்தாலும் வேணான்னு செய்யும். இல்லை சார், எனக்கு புரியல. ஏன்னா 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த உணவுமே 6 மாதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் போதும். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இணை உணவு தேவை சார். நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்னென்ன சாப்பாடுலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எது குழந்தை சாப்பிடலன்னு சொல்லுங்களேன். அதாவது எது கொடுத்தாலும் இப்போ சாப்பாடு, இட்லி, இந்த மாதிரி தோசை, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு தடவை வாயில வைக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடாது. ஸோ கொஞ்சோண்டு சாப்பிடுது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிடுதுன்னா அப்போ குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை நீங்கள் வந்து வெளியில் விளையாட்டு காட்டியோ இல்லை ஏதாவது ஸ்டோரிஸ் கதை சொல்லியோ நீங்கள் குழந்தைக்கு கொடுக்க ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து பழங்களில் குழந்தைங்க உரிச்சு கொடுத்தா சாப்பிடலைன்னா ஜூஸ் மாதிரி அடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சாதத்தில் வந்து நீங்கள் கீரை போட்டு நல்லா மசிச்சு கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம். கண்டிப்பாக 1.5 வயசு குழந்தைக்கு பால் மட்டும் பத்தாது. அது உடல் மன வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு காய்கறி, பழம், முட்டை இது எல்லாமே தேவைப்படும். வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் விளையாட்டு காட்டியோ இல்லை இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படியும் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிங்க சார். ஓகே, குழந்தைங்களுக்கு பிடித்தமான வகையில் உங்களுக்கு உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் நிச்சயம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் புனிதாங்க, நான் கரூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே புனிதா, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு கேட்கணும். 6.5 வயசு ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் பையன். இப்போ செகண்ட் நான் கன்சீவா இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல டெலிவரி ஆயிரும். ஓகே. என்னன்னா நல்ல ஆக்டிவா இருக்கான், விளையாடுறான், மேக்ஸ்ல எல்லாம் சென்டம் எடுப்பான். ஆனா வீட்ல வந்து டிவி, கார்ட்டூன்னா ரொம்ப உன்னிப்பா பாக்குறான். நம்ம கூப்பிடுறது கேக்குறது இல்ல. ஹோம்ஒர்க் பண்ணணும்னா உடனே கோவம் வந்துருது, ஆத்திரமா வருது அவனுக்கு. ஹோம்ஒர்க் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னா ஓகேமா, தொடர்ந்து எல்லா நேரத்துலயும் இருக்கிறது இல்ல. சில நேரங்கள் எனக்கு செகண்ட் பேபி வேற வரனால என்னால ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியல, எனக்கும் டென்ஷன் ஆகுது. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் தினேஷ் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சரி. வீட்ல யார் யார் இருக்காங்க உங்களோட? இப்போ நான் அம்மா வீட்ல தான் இருக்கேங்க. எல்லாரும் இருக்காங்க. பையனும் உங்களோட தான் இருக்காரா? ஆமாங்க, எங்களோட தான் இருக்கான். இப்போ கொஞ்ச நாளா இந்த பிஹேவியர் அதிகமா இருக்கிறத பாக்குறீங்களா? ஆமா, இப்பதான் அந்த ஏஜ் 6.5 வயசு ஆகுது. முதல்ல ஃபாரின்ல இருந்தோம். இப்ப நான் மட்டும் தனியா வச்சிருக்கேன்னா ஓகே, மேனேஜபிளா இருக்கு. இப்போ கொஞ்சம் இப்போ 2 வருஷமா தாத்தா பாட்டி கும்பலுக்குள்ள இருக்கிறதுனால விளையாட்டு, படிப்பு எல்லாமே ஓகே. ஆனா அந்த உட்கார்ந்து படி அப்படிங்கும் போது அவனுக்கு வந்து ஆத்திரமா கோவமா வருது. சில நேரங்கள்ல கரெக்டா பண்ணிடுறான். இல்ல, சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அது சில குழந்தைங்களை இரிட்டேட் பண்ணும். ஒண்ணு.
ரெண்டாவது அவனுக்குன்னு ஒரு ப்ளே டைம் இருக்குது. அந்த ப்ளே டைமில் சில பேரண்ட்ஸ் என்டர் ஆகிறது, சில குழந்தைங்க ஒத்துக்கிறது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறான் அதுதான் ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் பார்க்குறானா, 15 நிமிஷம் பார்க்குறானா, அரை மணி நேரம் பார்க்குறாமா, இல்லை 4 மணி நேரம் பார்க்குறானான்னு. இது லீவ் நாள்னா ஃபுல் டே பாக்கணுங்கிறாங்க. காலையில எழுந்திரிச்சு 1 hour படிக்கலாம் தம்பினா நான் மத்தியானம் படிக்கிறேன் அப்படிங்கிறான். மத்தியானம் படிக்கலாம்னா ஆனா சாயந்தரம் படிக்கிறேன். இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுறேன். ஒரு டைம் ஷெட்யூல் மாதிரி ஒன்று போட்டுறணும். அதுல தாத்தா பாட்டி டெஃபினட்டா என்டர் ஆகக்கூடாது. அந்த டைம் ஷெட்யூல்ல காலையில எந்திரிச்சு உன்னோட வேலையை பண்ணிட்டு இந்த மாதிரி உன்னோட வேலையெல்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டுனா யூ வில் கெட் 2 tokens ஆர் 2 coins அப்படின்னு சொல்லி இந்த டோக்கன் எக்கானமின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த காயின் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா ஏன்னா பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்றீங்க, அப்போ இன்னும் இம்ப்ரூவ் கொண்டு வரலாம். இதுக்கு பேரு டோக்கன் எக்கானமி. ஒரு 2 டோக்கன் கொடுக்கலாம், ரெண்டு இது கொடுக்கலாம். அவனோட பேக்கை அவன் எடுத்துக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடணும். அப்புறம் ஸ்கூலில் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலில் குட்டுன்றது அவனோட டைரியில் எழுதி வாங்கிட்டு வரலாம். தென் அது எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து அவனோட ஷூஸை அவனோட ரேக்கில் வச்சுட்டு அவனோட புக்ஸை எடுத்து அவன் 1 hour படித்து உங்களுக்கு ஒப்பிச்சு காமிச்சான் அப்படின்னா யூ வில் கெட் 2 token. அதுக்கப்புறம் அவனோட டின்னரை டைம்குள்ளே முடிச்சுட்டு அவனோட பெட்டுக்கு கரெக்டாக போயிட்டான் வித் ½ an hour டிவி. அவங்ககிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த டோக்கன்ஸ் வந்து வெளியில் கிடைக்கும். பணம் கொடுக்கக்கூடாது. டெஃபினட்டாக 1 ரூபா காயின் கொடுக்குறேன், 5 ரூபா காயின் கொடுக்குறேன், 10 ரூபா நோட்டு கொடுக்குறேன்னு கொடுக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். நீங்கள் கேலண்டர் இது கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் டோக்கன்ஸ் மாதிரி. சரிங்களா? அந்த டோக்கனை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. வீக்கெண்டுக்கு ஒரு டைம் டேபிள், வீக் டேஸ்க்கு ஒரு டைம் டேபிள். இந்த வீக்கெண்டில் வர டோட்டலையும் வீக் டேஸில் வர டோட்டலையும் வீக்கெண்டில் வர டோட்டலையும் ஆட் பண்ணி அவனுக்கு தேவையான ஒரு லெஜிபிளான ப்ரைஸோ இல்லை லெஜிபிளான ஒரு டார்கெட்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஃபாரின் கூட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பெருசாக மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கணும், பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், டேஞ்சரான டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலோ இல்லை நீங்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு பீஸாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் டெஃபினட்டாக பண்ணுவான். அப்போ என்ன ஆகும்னா அவனுக்கே புரியும் என் வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்றது. ஏன்னா விவரம் தெரிஞ்ச பையன் சென்டம் வாங்குறான்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அதனால் இது அவங்களும் இன்டர்ஃபியர் பண்ண வேணாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கீங்க, அவங்களோட பேம்பரிங் நடுவில் வரக்கூடாது. அவங்கக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிடுங்க, திஸ் இஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கிட். இந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு தான் இதை பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து அந்த நடுவில் போய் ஹோட்டலில் போய் வாங்குறதோ இல்லை அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு போய் அவனா இது பண்ணுறதோ அது இருக்கக்கூடாது. யூ ஃபிக்ஸ் அப் அ டார்கெட் அண்ட் அந்த டோக்கன்லேயே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுங்கள். திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகே, குழந்தைங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் சார்ட் மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட உங்கள் குழந்தையோட ப்ராப்ளம்லாம் அவனோட பிரச்சனையும் ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஓகே, அடுத்த முறை கால் பண்ணீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் உங்களோட கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கமலநாதன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி, நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அது மாதிரி என்று வீட்டில் சின்னதாக ஃபாலோ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர்? ஓகே, இப்போ நார்மலாக வந்து நிறைய நேரம் டிவி பார்க்கறதுனாலையோ அல்லது கம்ப்யூட்டரில் நம்ம நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறோம் அல்லது 2 வீலர் டிரைவ் பண்ணுறோம், இது எல்லா சமயத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது வந்து நெக் தான். இது ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டுனா அல்லது வந்து நிறைய நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டா கழுத்து வலிக்கும், கழுத்து குனிய முடியாது, நிமிர முடியாது. இது மாதிரி சமயத்தில் அப்படின்னா இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். நீங்கள் ஒரு எவ்ரி ½ an hour ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக உட்காராமல் பிரேக் எடுத்துகிட்டு உங்கள் நெக்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கீழே குனிய முடியுமோ அவ்வளோக்கு கீழே குனிஞ்சு பார்க்கணும், மேலே பார்க்கணும். இதே மாதிரி சைட்வேஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்னு ஒன்று இருக்குது, ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைசஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த நெக் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, நெக் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடியோ அல்லது எவ்ரி ½ an hour வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நெக் பெயின் வந்து இதுக்கு வெரி காமனஸ்ட் ப்ராப்ளம். யாரை கேட்டாலும் இப்போ இருக்கிறதுல ஈவன் சம்டைம்ஸ் வந்து செல்ஃபோனை நம்ம நிறைய நேரம் யூஸ் பண்ணால் கூட இது மாதிரி நெக் ப்ராப்ளம் வருது. இதை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து நீங்கள் எக்ஸசைசஸ் கற்றுக்கலாம்.
ஓகே, ஒரு ஜென்ரலான எக்ஸசைஸ்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அப் டவுன் அண்ட் சைட்ஸில் பார்க்கறதுனால கூட நெக் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கவிதாங்கம்மா. நான் கோயம்பேட்டாண்டிருந்து ஃபோன் பண்றேன். ஓகே கவிதா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு எங்க பொண்ணுக்கு இப்போ 11 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவ இன்னமும் குழந்தை மாதிரியே தான் இருக்கா. அந்த 11 வயசுக்கான மெச்சூரிட்டியே அவளுக்கு இல்ல. ஓகே. ஆனா படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் ராதிகா இருக்காங்க, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாங்க. எந்த வகுப்பு படிக்கிறாங்க உங்க பொண்ணு? 6th படிக்கிறாங்க. 6th படிக்கிறாங்க. ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மாதிரி கிறுக்கி 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 எழுதிடுவா. ஓகேம்மா, நீங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போத்துல இருந்தே எனக்கு இதே பிரச்சனை தாங்க அவகிட்ட. ஏன் நீங்க வேற எங்கேயும் எடுத்தீங்கன்னா புக்கை எடுத்து சாயந்தரத்துல படின்னு சொன்னோம்னா கொஞ்ச நேரத்துக்குலாம் அவளுக்கு தூக்கம் வந்துருக்குங்க. சரிங்கம்மா, சரி தூங்கிட போறா அப்படின்னு நான் விட்டுடுவேன். கொஞ்சம் விளையாட்டு காட்டுவேன். ஏன்னா அந்த டைம்ல தூங்கிட்டு அப்புறம் நைட்டு ரொம்ப லேட் ஆகுமே தூங்க அப்படின்ட்டு. ஓகே, நீங்க குழந்தைல இருந்து இதை கவனிக்கல இல்லையா? உங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல ஒரு டயக்னோஸ் பண்ணணும். அவங்க எல்டியில் இருக்காங்களா, அதாவது லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கா, இயலாமை, கல்வியில் இயலாமை இருக்கா, இல்லை அவங்களுடைய மைல்ஸ்டோனே அதாவது அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, முதல்லேருந்து ஒரு 6 மாதத்தில் இப்போ குழந்தை கவருது தவழுறது இதெல்லாம் இருந்ததா, கரெக்டாக இருந்ததாம்மா? அதெல்லாம் ஓரளவு கரெக்டா இருந்ததுங்க. ஆனா 3 வயசு வரைக்கும் பேச்சு வரல அவளுக்கு. பேச்சு வரல. சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அதுதான் நீங்கள் இப்போ அதாவது குழந்தைக்கு மைல்ஸ்டோனில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ டிலே இருக்கிறதுனால தான் எல்லாமே பொறுமையாக நடக்குது. இப்போ அவங்களுடைய மென்டல் ஏஜ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். உங்களுடைய 11 வயசுக்கான மென்டல் ஏஜ் இருக்காது குழந்தைக்கு. நீங்கள் முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள். அவங்கக்கிட்ட பார்த்துட்டு எவ்வளோ இல்லை உங்கள் குழந்தையுடைய ஐக்யூ நுண்ணறிவு திறன் எவ்வளோ இருக்குது, அவங்க குழந்தைக்கு என்ன ட்ரைனிங் பண்ணலான்னா, அடுத்து ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு கூட்டு முயற்சியில் தான் உங்கள் குழந்தைய நன்றாக கவனிக்க முடியுமா? ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் கேள்விக்கு மிஸ்டர் தினேஷ் இருக்கார், அவரும் ஆலோசனை தலை காத்துட்டு இருக்காரு. லைன்ல இருக்கீங்களாம்மா? அவங்க இணைப்பில் இல்லை, தொடர்ந்து பேசலாம். சரி, ரைட். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஓவராலாக எனக்கு எல்லா ஏரியாலையுமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்வாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வேலையை சொல்லி அமிச்சோம் அப்படின்னா, நீங்கள் போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க, 2 பொருள் வாங்கிட்டு சொன்னால் ஒரு பொருள் தான் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை காசை கொடுத்துட்டு சில்லறை வாங்காமல் வந்துடுவாங்க. இந்த மாதிரி பிஹேவியர்லாம் அவங்கக்கிட்ட இருக்கான்றதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். அப்படி இருக்குது, மற்ற பசங்க கிட்ட விளையாடுறது, தன்னோட பொருளை ஸ்கூலுக்கு போனால் தொலைச்சிடுறது, இந்த மாதிரி பிஹேவியரும் அவங்கக்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். இது இந்த மைல்ஸ்டோன் டிலேன்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பேச்சும் லேட்டாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நுண்ணறிவு பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, படிப்பு மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லா கெப்பாசிட்டிலையுமே அவங்க அதான் சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட பேசுகிறதோ மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறதோ அது எல்லாத்துலேயுமே அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஐக்யூ அசஸ்மெண்ட் எடுத்திங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த லெவலில் இருக்கான்னு. ட்ரெயினபிளா இல்லை அந்த குழந்தைய எஜுகபிளா, அப்படி இல்லைனா மேனேஜ் பண்ணலாமா அப்படின்றத 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரிலையும் இருந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்கன்றதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுப்பாங்க அந்த சைக்காலஜிஸ்ட். அதுக்கப்புறமா நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக போயிடும். இப்படியே ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க வேண்டாம். இட் வில் டெஃபினெட்லி லீட் டு சம் ப்ராப்ளம் தான். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மாரிஸ்ரா. நான் திருவாரூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? குழந்தைங்க டாக்டர்கிட்ட கேட்கணும். என்னுடைய தங்கச்சி பையன் 2.5 வயசு ஆகுது. ஓகே. சரியா பேச மாட்டேன்றான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு, அவங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. ஓகே மேடம். ஓகே அம்மா. சார் 1.5 வயசுல 1.5 வயசுல சார் 2.5 வயசு ஆகுது அவனுக்கு. 2.5 வயசுல ஒரு சொற்றொடரை சொல்லணும். அம்மா எனக்கு சாங் வச்சா எங்கேயாவது ஓடி வருது. மற்றபடி நம்ம அவன் பேர் சொல்லி கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேன்றான். ஓகேம்மா. தூரத்துலேருந்து பேசினாலா இல்லாட்டி எதிர்த்தாப்புல நின்று பேசினாலே கவனிக்க மாட்டேங்கிறாரா? ஓகே, அவங்க இணைப்பில் முகப்பார்வையில் இருந்து கவனிக்கல அப்படின்னா அதற்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். தூரத்துலேருந்து நீங்கள் பேசி கூப்பிட்டு அவர் திரும்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னா காதுக்கு கேட்குறத அவசியம் டெஸ்ட் பண்ணணும்.
இந்த அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிறந்த குழந்தைனா உடனே டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. 1 வயசு ஆன குழந்தைக்கு வேறு விளையாட்டு சாமான்களை காட்டி டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமான ஏஜ் அப்ரோப்ரியேட்டான டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, அது பண்ணலாம். 2.5 வயசுக்கு நல்லாவே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி காது கேட்குதா, அதனால்தான் உங்களை கூப்பிடுறத திரும்பி வந்து பார்க்க மாட்டேங்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதை பார்த்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு பேச்சு பயிற்சி. பேச்சு பயிற்சியில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டிமுலேஷன். நீங்கள் உட்காந்து பேசி பார்க்கணும். இது வந்து காதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆடியாலஜிஸ்ட்னு இருக்காங்கம்மா. உங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தைகள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நல்ல ஆடியாலஜிஸ்ட் யார் திருவாரூரில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போங்க, அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்காக எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து தீர்வு வந்துடும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கும் விடை கிடைச்சிருக்கும். இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.